இந்த வீடியோல நம்ம பிப்ரவரி 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி, சமீபத்தில் இந்தியாவில் எங்கு பிச்சை எடுக்க தடை விதித்துள்ளது? சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுல 2 பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறது குற்றம், அது தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போபால், ஓகேங்களா. மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய போபால்லயும் இந்தூர்லயும் பாத்தீங்கன்னா இந்த 2 மாவட்டங்கள்லயுமே பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதனாலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனியாகவோ அல்லது குடும்பத்தினருடன் பிச்சை எடுக்கும் பொழுதும் நபர்கள் பொது நடமாட்டத்தையும் போக்குவரத்தையும் சீர்குலைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி சட்டவிரோத செயல்கள்ல ஈடுபடுறதாகவும் அந்த மாவட்ட ஆட்சியாளர் தலைமையிலான நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா போபாலையும் சரி இந்தூர்ல லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு தடை விதித்துள்ளாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா அதாவது இந்த கரண்ட் இயர்ல சமீபத்துல போபால்லையும் பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்க தடை விதித்துள்ளாங்க. மத்திய பிரதேசம் ரெண்டுமே எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலதான் போபால், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தூர், ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா யாசகம் கேட்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின், 2025 ஜனவரி மாதம், ஓகே. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உலக வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா இந்த 2025 ஜனவரி மாதம் தான் பாத்தீங்கன்னா மிகவும் வெப்பமான மாதமாக பதிவாகியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உலக வரலாற்றில் மிகவும் வெப்பமான மாதமாக பதிவாகியுள்ள மாதம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் இயர் 2025 ஜனவரி மாதம் தான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமோ ட்ரோன் தீதி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு நவம்பர் 30, 2023. ஆப்ஷன் ஏ நவம்பர் 30, 2023. இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்கள் தலைமையிலான சுய உதவி குழுக்களுக்கு பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களை பயன்படுத்துவதற்கான ட்ரோன்கள் வழங்குற ஒரு திட்டம் தான், மத்திய அரசோட திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம். அதாவது ட்ரோன் மூலமா தாவரங்களுக்கு, அதாவது அவங்க வச்சிருக்க அந்த விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி உரங்களை பயன்படுத்துவது. எதன் மூலமா பாத்தீங்கன்னா ட்ரோன் மூலமா பயன்படுத்துவது. அதை பெண்களுக்கு வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா என்னது இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம். இந்த 2023 to 24 முதல் 2025 to 26 வரையிலான 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 15,000 ட்ரோன்கள் வழங்கிய நிலையில் நிலையான வணிகம் மற்றும் வாழ்வாதாரத்துக்காக அவங்களோட பெண்களுடைய நிலையான வணிகத்துக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் இது உதவியா இருக்கும் சொல்லிட்டு மத்திய அரசு இதை செயல்படுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா இது நியூஸ்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல 44 பெண்களுக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை இணை அமைச்சர் ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்றோம். ஒரு நியூஸ் வந்ததுனால இதை பத்தின ஒரு திட்டத்தை நம்ம இங்க பாக்குறோம். ஓகேங்களா. நமோ ட்ரோன் தீதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு நவம்பர் 30, 2023. இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு சுய உதவி குழுக்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் வழங்குவது. அந்த ட்ரோன்கள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துல பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள், களைக்கொல்லி இதெல்லாம் தெளிப்பதற்கு. எதன் மூலமான ட்ரோன்கள் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இது வழங்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பிறப்புறுப்பு சிதைவை. இதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்னு வரும். பெண்களுக்கான பிறப்புறுப்பு சிதைவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. பிப்ரவரி 6, ஓகேவா. பெண்களுக்கான பிறப்புறுப்பு சிதைவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு திட்டம் தான். 5வது கேள்வி, ஜுவாலாம்பி திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜுவாலாம்பி திட்டம் பாத்தீங்கன்னா இது தொடங்கப்பட்ட ஆண்டு 2025ல தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களை பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் உமன், அதாவது தொழில் முனைவோர் ஆக்குவதற்கான ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜுவாலாம்பி திட்டம். இந்த திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. முன்னாடி பார்த்தது நமோ ட்ரோன் தீதி திட்டம். இது பாத்தீங்கன்னா பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்கள் வழங்கும் திட்டம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவாலாம்பி திட்டம்ங்கிறது பெண்களை பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர் ஆக்குவதற்கான ஒரு திட்டம், தொடங்கப்பட்டது 2025ல. யாரால தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பின் மூலம் உலகிலேயே முதல் கங்காரு கருவை உருவாக்கிய நாடு எதுன்னு சொல்லியிருக்காங்க. செயற்கை கருத்தரிப்பின் மூலம் முதல் கங்காரு கருவை உருவாக்கிய நாடு எது? இதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. கங்காரு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். இதை வச்சு நம்ம ஆன்சர் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இஸ்கந்தர் 100 மிசைலை உருவாக்கிய நாடு எது? இஸ்கந்தர் 100 மிசைல்னா எனது ஏவுகணையை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ரஷ்யா. நெக்ஸ்ட் ஒன், 8வது கேள்வி, தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் சர்வதேச அகாடமி எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா எங்க அதோட அகாடமி எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கிரேட்டர் நொய்டா அப்படிங்கிற இடத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்துடைய சர்வதேச
அகாடமி வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஸோ நேஷனல் இதோட இது அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்துடைய சர்வதேச அகாடமி, அதோட அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், NSDC. ஓகேவா, இந்த NSDC உடைய அகாடமி தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நொய்டால வந்து திறக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 9வது கேள்வி, சீனாவின் சந்திரன் திட்டமான சாங்கி 8 திட்டத்தில் இணைந்த நாடு. சீனாவுடைய நம்ம எப்படி சந்திரயான் திட்டம் மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய திட்டம் வந்து பாத்தீங்கன்னா சாங்கி 8 திட்டம். இந்த திட்டத்துல வந்து இணைந்த நாடு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாகிஸ்தான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உலக பருப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக பருப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10. உலக பருப்பு தினம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10 தான் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ ஒன்ஸ் ரிவிஷன் பார்த்தரலாம். சமீபத்தில் இந்தியாவில் எங்கு பிச்சை எடுக்க தடை விதித்துள்ளதுன்னா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், போபால். இரண்டாவது கேள்வி, 2025 ஜனவரி மாதம் உலக வரலாற்றில் மிகவும் வெப்பமான மாதமாக பதிவாகியுள்ளது. மூன்றாவது கேள்வி, நமோ ட்ரோன் டிடி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 30, 2023. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ட்ரோன்கள் வழங்கும் திட்டம் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கான பிறப்புறுப்பு சிதைவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6. ஜுவாலாம்பி திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களை வந்துட்டு ஒரு தொழில் முனைவோர் ஆக்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஜுவாலாம்பி திட்டம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பின் மூலம் முதல் கங்காரு கருவை உருவாக்கிய நாடு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இஸ்கந்தர் 100 மிசைலை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டா ரஷ்யா. எட்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் சர்வதேச அகாடமி எங்க திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிரேட்டர் நொய்டால திறக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சீனாவின் சந்திரயான் திட்டமான சாங்கி 8 திட்டத்தில் இணைந்த நாடு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். நெக்ஸ்ட் உலக பருப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி 10. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.